ஹலோ மோட்டார்சைக்கிள் லவர்ஸ். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா யமஹாவோட M/Slash அப்படிங்கிற ஒரு 150cc செக்மெண்ட் நேக்கிட் ஸ்ட்ரீட் ஃபைட்டர் பைக் இந்தியாவில் லான்ச் பண்ண போகிறாங்களா இல்லையா அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஏன்னா 2019 இந்தோனேஷியாவில் லான்ச் பண்ணியிருக்காங்க. அப்புறம் தாய்லாந்து, மலேசியா அப்படிங்கிற நிறைய கண்ட்ரீஸில் இந்த M/Slash 150 அப்படிங்கிற நேக்கிட் ஸ்ட்ரீட் ஃபைட்டர் பைக் லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த பைக் மட்டும் இந்தியாவில் லான்ச் ஆச்சு அப்படின்னா ஒரு நல்ல ஒரு பைக்காக இருக்கும். அதாவது ஒரு 1,35,000 இதோட ப்ரைஸிங் வர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த பைக்கோட டிசைன் இல்லாட்டி இந்த பைக்கோட கான்ஃபிகரேஷன் அப்படின்னு பார்த்தோம்னா ரொம்பவே அக்ரெசிவான டிசைன் கொடுத்துருக்காங்க. ஒரு நம்பர் 1 நேக்கட் ஸ்ட்ரீட் ஃபைட்டருக்கு உண்டான ஒரு பவர்ஃபுல்லான இன்ஜின் கொடுத்துருக்காங்க. ஹெட் டர்னிங் டிசைன் அண்ட் மஸ்குலர் அண்ட் ஸ்போர்ட்டி லுக்காக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த பைக்கோட இன்ஜின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 149cc 4 ஸ்ட்ரோக் சிங்கிள் சிலிண்டர் SOHC 4 வால்வ் இன்ஜின் கொடுத்துருக்காங்க. ஃபியூல் இன்ஜெக்ஷனோட தான் இந்த பைக் வரப்போகுது. இந்த இன்ஜின் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய மேக்ஸிமம் பவர் எவ்வளோ இருக்குன்னா 16.09 ஹார்ஸ் பவர் அட் 8,500 RPM. மேக்ஸிமம் பீக் டார்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 14.3 நியூட்டன் மீட்டர் ஆஃப் டார்க் அட் 7,500 RPM ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய இன்ஜின் கொடுத்துருக்காங்க. இந்த பைக்கில் யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய பிரேக்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ஃப்ரண்ட்டில் 267mm சிங்கிள் டிஸ்க் பிரேக்கும் ரியரில் 220mm சிங்கிள் டிஸ்க் பிரேக்கும் கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக சேஃப்டி வைஸ் டியூவல் சேனல் ABSும் உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். இந்த பைக்கோட டயர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரண்ட்டில் 110/70 செக்ஷன் டயரும் ரியரில் 130/70 செக்ஷன் டயரும் கொடுத்துருக்காங்க. 17 இன்ச் அலாவிலோட வருது. இந்த பைக்கோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் அப்படின்னு நம்ம பார்த்தோம் இவ்வளோ நேரம். அது மட்டும் இல்லாமல் இந்த பைக்கோட சஸ்பென்ஷன் அப்படின்னு பார்த்தோம்னா ஃப்ரண்ட்டில் 37mm UST ஃபோர்க்கும் ரியரில் ஸ்விங்கா மோனோஷாக் சஸ்பென்ஷனும் கொடுக்க போகிறாங்க. இந்த பைக்கில் உங்களுக்கு டெல்டா பாக்ஸ் ஃப்ரேம், அதாவது சேசஸ் வந்து டெல்டா பாக்ஸ் ஃப்ரேம் தான் கொடுக்க போகிறாங்க. யமஹாவில் எல்லாமே டெல்டா பாக்ஸ் ஃப்ரேம் தான். அண்ட் டைமென்ஷன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா சீட்டோட ஹைட் வந்து 805mm, கிரவுண்ட் கிளியரன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா 164mm கொடுத்துருக்காங்க. வெயிட்னு பார்க்கும்போது 135 கிலோகிராம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ யமஹாவோட வெர்ஷன் 3 R15 இருந்தது இல்லையா, அந்த பைக்கோட வெயிட் தான் இந்த பைக்கோட வெயிட் அப்படின்னு சொல்லலாம். இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் ஒரு யூனிக்கான டிசைனுங்க. M/Slash 150 அப்படின்னும் போது ஒரு 150cc ஒரு பவர்ஃபுல்லான இன்ஜின், ஒரு நல்ல ஒரு யூனிக்கான டிசைன் கொடுத்துருக்காங்க. ஒரு நல்ல கம்ஃபர்டபுளான ரைடு வந்து ரைடருக்கு கொடுக்கும் அப்படிங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. உங்களுக்கு ஒரு டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்டல் LED கிளஸ்டரும் கொடுக்க போகிறாங்க. இந்த கிளஸ்டரை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல ஒரு அப்டேட்டட் கிளஸ்டராக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அதில் உங்களுக்கு நேவிகேஷன், ரைடிங் மோட்ஸ் இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் கொடுக்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. ப்ளூடூத் கனெக்டிவிட்டியோட தான் அவைலபிளாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஒரு M/Slash அப்படிங்கிற ஒரு நேமை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு இந்தியாவில் இந்த மாதிரி ஒரு பைக் இருக்கா அப்படின்னே தெரியாது. பட் நம்மளுடைய நியர்பை கண்ட்ரீஸில், அதாவது சவுத் ஈஸ்ட் ஏஷியன் கண்ட்ரீஸில் எல்லாமே பார்த்தீங்கன்னா லான்ச் பண்ணிட்டாங்க. பட் ஏன் இந்தியாவில் லான்ச் பண்ணலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பைக்கோட பிளாட்ஃபார்ம் அப்படின்னு பார்க்கும்போது R15 அப்படின்னு எடுக்கும்போது ஸோ இது இந்தியாவில் லான்ச் பண்ணால் ப்ரைஸஸ் அப்படிங்கிறது ரொம்பவே அதிகமாக வைக்க வேண்டியதாக இருக்கும் அப்படிங்கிறதுனால தான். பட் இப்போ பார்த்தீங்கன்னா வெர்ஷன் 4 R15 அண்ட் R15M அப்படிங்கிற பைக் லான்ச் பண்ணிட்டாங்க. நிறைய நியூ மாடல் எல்லாமே அப்கமிங்கில் கொண்டு வர போகிறதாகவும் சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த பைக்கும் அதாவது அப்கமிங்கில் வர்றதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்கு. இந்த பைக்கோட மைலேஜ் அப்படின்னு பார்த்தோம்னா 45 km/லிட்டர் கொடுக்கும். அண்ட் டாப் ஸ்பீட் அப்படின்னு பார்க்கும்போது 132 km/h கொடுக்கறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த பைக்கோட எக்ஸ்பெக்டட் ப்ரைஸ் 1,35,000 இருந்தால் ஒரு நல்ல ஒரு பெஸ்ட்டான அஃபோர்டபுள் ப்ரைஸாக இருக்கும் அப்படிங்கிறது நிறைய எக்ஸ்பர்ட்ஸோட ஒரு எதிர்பார்ப்பு. இந்த பைக்கோட கம்ஃபர்ட் ஃபியூச்சர் அப்படின்னு பார்த்தோம்னா பில்லியன் ஃபுட் ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க, எலக்ட்ரிக் ஸ்டார்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, அண்ட் பில்லியனோட கிராப் ரெயில்ஸ் கொடுத்துருக்காங்க, ஒரு அப்ரைட்டான ரைடிங் பொசிஷன், ஒரு அப்ரைட்டான ஹேண்டில் பார்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒரு கம்ஃபர்டபுளான ரைடு வந்துட்டு ஒரு நல்ல ஒரு நேக்கட் ஸ்ட்ரீட் ஃபைட்டர் ஓட்டக்கூடிய ஒரு பெஸ்ட்டான கம்ஃபர்டபுளான ரைடிங் வந்து ரைடருக்கு கொடுக்கும். அண்ட் சீட்டை பொறுத்த வரைக்கும் MT-15 மாதிரி இல்லாமல் ஒரு நார்மல் சீட்டு தான் கொடுத்துருக்கிற மாதிரி தெரியுது. ஆனால் இந்த சீட்டை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம், அதாவது 805mm அப்படிங்கிறது உங்களுக்கு கொஞ்சம் ஹைட்டாக இருக்கிற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க இந்த பைக்கோட பில்லியன் சீட் அப்படிங்கும்போது. ஸோ பில்லியனுக்கு கண்டிப்பாக இந்த நேக்கட் ஸ்ட்ரீட் ஃபைட்டரில் ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு ரைடு கொடுக்காது. ஆனால் ரைடருக்கு ஒரு பெஸ்ட்டான கம்ஃபர்டபுளான ஒரு ரைடை வந்து கொடுக்கும் அப்படிங்கிறத எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. இந்த பைக்கில் நான் முன்ன சொன்ன மாதிரிவே ஒரு அக்ரெசிவான டிசைன், ஒரு பெஸ்ட்டான நேக்கட் ஸ்ட்ரீட் ஃபைட்டர் கொடுத்துருக்காங்க. இந்த பைக் ஹெட் டர்னிங் டிசைன், மஸ்குலர் அண்ட் ஸ்போர்ட்டி லுக் கொடுத்துருக்காங்க.
உங்களுக்கு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு பெஸ்ட்டான பவர்ஃபுல்லான இன்ஜின் அப்படின்னு சொல்லலாம். ஸோ 16.9 ஹார்ஸ் பவர் அண்ட் 14.3 நியூட்டன் மீட்டர் ஆஃப் டார்க் அப்படின்னும் போது ஒரு அக்ரெசிவான ஒரு லுக் கொடுக்கும். அண்ட் சிட்டி யூசேஜுக்கு என்ன பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் தி பெஸ்ட் நேக்கட் ஸ்ட்ரீட் ஃபைட்டர் இன் இந்தியா அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ இந்த பைக் கூடிய சீக்கிரம் இந்தியாவில் லான்ச் பண்ணுவாங்களா பண்ண மாட்டாங்களா அப்படிங்கிறது யமஹா பார்த்தீங்கன்னா ரீசன்ட் கண்ட்ரீஸில் அதாவது ரீசன்ட் டைமில் நம்ம இந்தியாவோட பக்கத்தில் இருக்க கண்ட்ரீஸில் எல்லாமே லான்ச் பண்ணிட்டாங்க. ஸோ இந்தியாவில் லான்ச் பண்ணுவாங்க அப்படிங்கிறத நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ கூடிய சீக்கிரம் ஏதாவது லான்ச்சுக்கான அப்டேட்ஸ் ஏதாவது கொடுக்குறாங்களா அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா தயவு செஞ்சு ஒரே ஒரு லைக் மட்டும் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.